ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பு வந்துவிட்டது. இந்த முத்தமிழ் முழக்கம் போட்டி பள்ளியையே அதிர வைக்கப் போகிறது. இதோ சவால் தொடங்குகிறது. வணக்கம் மாணவர்களே. வணக்கம் ஆசிரியை. மாணவர்களே, அமைதியாக இருங்கள். உங்கள் அனைவருக்கும் இன்று ஒரு பிரம்மாண்டமான செய்தி காத்திருக்கிறது. என்ன செய்தி ஆசிரியர்? சீக்கிரம் சொல்லுங்களேன். நம் பள்ளியில் முத்தமிழ் முழக்கம் என்ற பிரம்மாண்டமான போட்டி நடைபெறப் போகிறது. இயல், இசை, நாடகம் என உங்கள் திறமையை நிரூபிக்க ஒரு பெரிய வாய்ப்பு இது. தயாரா? ஏய், நான் இதற்காகத்தான் எவ்வளவு நாட்களாக காத்துக் கொண்டிருந்தேன் தெரியுமா? இதோ ஒரு சிறந்த வாய்ப்பு கிடைத்துவிட்டது. நானும் தான் யாழினி. எனக்கும் இந்த போட்டியில் கலந்து கொள்ள ரொம்ப ஆசையாக இருக்கிறது. எனக்கும் தான் அந்த சூப்பர் ஹீரோ ஆகிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இனிமே நான் தான் இந்த நாடகத்தோட மாஸ் ஹீரோ. இந்த போட்டியில் இட்டே நம் வகுப்பை பிரதிநிதித்து செல்ல ஒரு சிறந்த குழு தேவை. உங்கள் அனைவருக்கும் தலைமை தாங்கி இந்த மேடையை அதிர வைக்கப் போவது யார்? யாராவது முன்வருகிறீர்களா? ஐயை, இந்த வாய்ப்பிற்கு மிக்க நன்றி. நம் வகுப்பின் சார்பாக போட்டியிட நான் தயார். என் நண்பர்களை ஒன்றிணைத்து இந்த முத்தமிழ் முழக்கம் போட்டியில் நம் வகுப்பிற்கு பெருமை தேடித் தருவோம். மிகவும் மகிழ்ச்சி மாறன். உன் மீது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டால் நிச்சயமாக இந்த போட்டியில் வெற்றி பெறுவீர்கள். நிச்சயமாக ஐயே, உங்கள் நம்பிக்கையை நாங்கள் வீணடிக்க மாட்டோம். ஆமாம் ஆசிரியா. உங்கள் குழுவை தயார் செய்யுங்கள். வெற்றி நமதே. பூ! இங்கே பார் யாழினி, நான் தான் இந்த குழுவின் தலைவன். அதனால நான் சொல்வதைத்தான் எல்லாரும் கேட்க வேண்டும். மறுபேச்சு பேசாதே. என்னது? நீ சொல்வதை மட்டும் கேட்க வேண்டுமா? இது உன் தனிப்பட்ட குழு கிடையாது, நம் குழு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் முடிவுதான் இறுதியானது. மற்றவர்கள் அமைதியாக இருங்கள். அமைதியாக இருக்க இது ஒன்றும் வகுப்பறை கிடையாது. மற்றவர்களை மதிக்க தெரியாத நீ தலைவனே கிடையாது. போதும் உன் பிடிவாதம். யாழினி சொல்வதுதான் சரி மாறன். அதிகாரம் செய்தால் ஒற்றுமை இருக்காது. உன் பிடிவாதத்தை இப்போதே விடு. அடேங்கப்பா, என்ன ஒரு வேகம், என்ன ஒரு கோவம். நூலகத்துல அமைதியா இருக்கணும்னு பார்த்தா நீங்க என்னன்னா சத்தம் இல்லாத போர் நடத்திட்டு இருக்கீங்க. மாறன், இங்கே பார் மீனா. ஒரு குழுவில் தலைவன் சொல்வதைத்தான் மற்றவர்கள் கேட்க வேண்டும். தேவையில்லாமல் விவாதம் செய்யாதே. வெற்றி பெறுவதை விட அதிகாரம் செய்வதுதான் உனக்கு முக்கியமாக போய்விட்டது மாறன். உனக்கு உன் பிடிவாதம்தான் பெருசுன்னா அப்படியே இரு. நான் உன்னோடு வரவில்லை. மாறன், ஒரு செடியில் பூக்கள் எல்லாம் சேர்ந்திருந்தால்தான் அழகு. நீ இப்படி தனித்தனி பூக்களாக கிள்ளி எறிந்தாள். இறுதியில் நீ மட்டும்தான் தனியாக நிற்பாய். இதோ என் அம்மா வந்து விட்டார்கள். நான் போகிறேன். நான் நான் என்ன செய்தேன்? யாழினி கூட என்ன புரிஞ்சுக்காம போயிட்டாளே. இப்போ இந்த இடத்துல நான் மட்டும்தான் தனியா நிக்கிறேன். யாழினி கூறியது சரிதானா? கவின், நீ என்ன இங்க பண்ற? நான் அறையில இருப்பேன்னு பார்த்தா நீ சமையல் அறையில இருக்க. பசி வந்தா பத்தும் பறந்துடும் மச்சான். உன் வீட்டு லட்டு ரொம்ப ருசி. ஆனா உன் முகம் ஏன் இப்படி வாடி போன வட மாதிரி இருக்கு? விளையாட்டுக்கு சொல்லல மாறா. நீ மத்தவங்க பேச்ச கேட்காத வரைக்கும் யாரும் உன் பின்னாடி வரமாட்டாங்க. மிரட்டுறவன் வில்லன், அரவணைக்கிறவன் தான் தலைவன். யாழினி கோவிச்சுட்டு போயிட்டா கவின். நான் சொன்னதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. புரிஞ்சுக்க மாட்டாங்க இல்ல மாறா, நீ அவங்கள சொல்ல விட மாட்டேங்கிற. தனியா ஓடுனா அது வெறும் பந்தயம். ஆனா எல்லாரும் சேர்ந்து ஓடுனாதான் அது உண்மையான வெற்றி. நண்பா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். மீதி பாடத்தை அந்த பக்கமும் பாட்டி சொல்லி கொடுப்பாங்க.
அவங்க கிட்ட போய் பேசு. சரி மாறன், நான் கிளம்புறேன். அப்புறம் பார்க்கலாம். போயிட்டு வர்றேன். பாட்டி, நான் ஒரு நல்ல தலைவனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இப்போ நான் தனியா நிக்கிறேன். கண்ணா, ஒரு ராஜா மத்தவங்களை அடக்கி ஆளக்கூடாது. அவங்க மனசை ஜெயிச்சு ஆளணும். அப்போதான் அவங்க உனக்காக இல்ல, உன்னோடு சேர்ந்து உழைப்பாங்க. அப்போ நான் என்ன செய்யணும் பாட்டி? உன் நண்பர்களோட திறமையை அங்கீகரி. அவங்களுக்கு மேல நிக்காத, அவங்க கூட நில்லு. சரிங்க பாட்டி, நீங்கள் சொல்வதைப் போல் நான் இனிமேல் நடந்து கொள்வேன். நன்றி பாட்டி. லதா, மாறன் ஏன் நம்மளை இங்க வர சொன்னான்னு தெரியல. மறுபடியும் சண்டை போடவா? தெரியல யாழினி, ஆனா அவன் குரல் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. யாழினி, லதா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் ஒரு நல்ல நண்பனா நடந்துக்கல. நீ மன்னிப்பு கேட்பன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை மாறன். பரவாயில்லை மாறன், நம்ம மறுபடியும் சேர்ந்து வேலை செய்யலாம். நான் மேடையை அலங்காரம் செய்கிறேன். சூப்பர் லதா. நண்பா, இதாண்டா எங்க பழைய மாறன். நான் பின்னணி இசைக்கு தயார். நாம தான் வெற்றியாளர்கள். நம்ம கதையோட நிஜமான சூப்பர் ஹீரோ நம்ம கவின்தான். அவனால தான் நாம இப்போ ஒன்னா இருக்கோம். ஹிஹிஹி, நாம் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். அற்புதம் கவின். இதே வேகத்தில் போனால் மேடையில் நிச்சயம் வெற்றி நமதே. லதா, நான் பாடும்போது உன்னுடைய அலங்காரம் நம்முடைய படைப்பை இன்னும் அழகாக்கும். நிச்சயமாக யாழினி, உன் குரலும் என் ஓவியங்களும் சேர்ந்து நம் நண்பர்களின் ஒற்றுமையை அனைவருக்கும் காட்டும். கவின், எனக்கு பயமா இருக்கு. என்னால மேடை ஏற முடியுமான்னு தெரியல. கைகால் எல்லாம் நடுங்குது. பயப்படாத மாறன், இது உன்னோட தனிப்பட்ட முயற்சி இல்ல. இது நம்ம 4 பேரோட உழைப்பு. நம்ம ஒன்னா இருக்கும்போது பயம் எதுக்கு? சரி கவின், எனக்காகவும் நம்ம நண்பர்களுக்காகவும் நான் நிச்சயம் சிறப்பா செய்வேன். வா போகலாம். இந்த ஆண்டின் சிறந்த குழுவிற்கான விருது இணைந்த கரங்கள் குழுவிற்கு. நம்பவே முடியல. இது கனவா இல்ல, நிஜமா. நம்ம ஜெயிச்சிட்டோம். அற்புதமான படைப்பு மாறன். உன் குழுவின் ஒற்றுமைதான் இந்த வெற்றிக்கு காரணம். வாழ்த்துகள். நானே எதிர்பார்க்கல ஆசிரியர். இது என் ஒருத்தனோட வெற்றி இல்ல, இது எங்க 4 பேரோட உழைப்பு. நண்பர்களே, என்னால நம்பவே முடியல. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பெரிய கோப்பையை ஜெயிச்சிட்டோம். ஆமா மாறன், இது நம்ம ஒற்றுமைக்கு கிடைச்ச வெற்றி. நிச்சயமா இனிமே நாம எப்பவும் இதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்போம். ஆமா, இந்த கோப்பை நம்ம கையில இருக்கிறத விட நம்ம ஒன்னா இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இனிமேல் நாம் பிரிவதில்லை, எப்போதும் இணைந்திருப்போம்.